எல்லாருக்கும் வணக்கம். 2 நாட்களாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அவங்கள் உரிமைக்காக பாடுபட்டு வருகிறோம். ஆனால் இன்று இந்த மாற்றுத்திறனாளி பார்வையை பார்க்க வேண்டுமென்றால் இன்று சம உரிமை சம பாதுகாப்பு என்று சட்டத்திட்டங்களில் உள்ளது. ஆனால் இங்கே சம உரிமை சம பாதுகாப்பு எங்கு எங்களுக்கான பதிவை யார் செய்கிறார்கள் முதலை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 2 நாட்கள் நடைபெற்ற போது மாற்றுத்திறனாளிகளை எப்படி எடுத்துக்கொண்டு போனார்கள். நாங்கள் எந்திரிச்சு ஓட முடியுமா அல்லது எங்கேயா நின்ன இடத்துல தான் நிற்கிறோம், ஏன் எங்களை அலக்கடிக்கிறீர்கள் என்று முதலில் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 4 பேர் ஒரு ஆளை 4 பேர் சேர்ந்து இழுக்கிறீர்கள், தூக்கிட்டு செல்கிறீர்கள். ஒரு ஆள் இங்கிட்டு கை இழுத்தால் கால் இழுத்தால் என்ன ஆகும் எங்கள் நிலைமை? ஏற்கனவே நாங்கள் ஊனமாக இருக்கிறோம், இன்னும் ஊனமாக ஆகுவதற்கு இதை செய்கிறீர்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் இப்போ அரசாங்கத்தையோ மற்றவர்களையோ நாங்கள் குறை சொல்லவில்லை. ஏன்னா காவல்துறையோ நாங்கள் குறை சொல்லவில்லை. எங்களுக்கு ஆன இதை எங்களை உரிமைக்காக பாடுபடுறோம். எங்களுக்கு எப்படி அது ஹேண்டில் பண்ணுறது, எப்படி எங்களை கொண்டு போவது என்பதை உங்களுக்கு தெரியவில்லையா என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகள் தூக்குவதற்கு எப்படி தூக்குவது என்று கூட தெரியாமல் அழக்காக குண்டு கட்டாய தூக்கி எறிகிறீர்கள் எங்களை. எங்களோட சமூக உரிமை பாதுகாப்பும் அரசாங்கம் கொடுப்பது இது காவல்துறைக்கு எப்படி கொண்டு போகுது என்பது தெரியாமல் இருக்குது. இதற்காக ஒரு நல்ல வழியை அரசாங்கமோ சமூக ஆர்வலர்களோ இவர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.